ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து புதுசாக ஃபண்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட பேர் வந்து எஸ்பிஐ இன்னோவேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு தீம் பேஸ்டு முதலீடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ பீரியட் பார்த்தீங்கன்னா ஜூலை 29லேருந்து 12th ஆகஸ்ட் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து ₹10 கிடைக்கும். இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்கள் பார்க்கலாம். இந்த ஃபண்டு வந்து இந்தியாலையும் முதலீடு பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைவர்சிஃபை உள்ள ஒரு திட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபண்டை பற்றின ஃபுல் விவரங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது வந்து எஸ்பிஐயோட இன்னோவேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுங்கிறது இது ஒரு ஓப்பன் எண்டட் திட்டம். இந்த ஃபண்டோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தீம் பேஸ்டு முதலீடு. தீம் பேஸ்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு முதலீடு மாத்திரம் தான் செய்வாங்க. இது வந்து மற்ற டைவர்சிஃபைடு திட்டங்கள் இருக்கிற மாதிரி பல துறை சார்ந்த முதலீடு இருக்காது. இது வந்து ஒரு தீம் பேஸ்டு முதலீடாக இருக்கும். இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜரோட பேர் வந்து பிரசாந்த் பட்லா அப்படிங்கிறவர். இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸுங்கிறது, அதாவது நிஃப்டியில் வந்து 500 ஸ்டாக்கள் இருக்கும். அந்த 500 ஸ்டாக்கில் பிக் பண்ணி இந்த ஃபண்டில் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டில் முதலீடு பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லம்சமில் வந்து ₹5000 நீங்கள் முதலீடு செய்யலாம். அதே நேரத்தில் எஸ்ஐபி வழியாக முதலீடு செய்கிறதுன்ற நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ₹500 நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபண்டில் வந்து ரெகுலர் பிளானும் இருக்குது, டைரக்ட் பிளானும் இருக்குது. ஆல்வேஸ் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணீங்க. ரெகுலர் பிளான் பக்கம் நீங்கள் போயிடாதீங்க. ஏன்டா அதில் வந்து தேவையில்லாமல் உங்களோட முதலீடுகளை வந்து பெரிய அளவில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. டைரக்ட் பிளானில் நான் எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டோட டைரெக்டாக வெப்சைட்டில் பண்ணலாம், அல்லது நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்கள் இருக்குது டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறதுக்கு. அதன் மூலியமாக நீங்கள் செய்ய முடியும். மற்றபடி நீங்கள் இந்த யூனோ ஆப்பு, அதுக்கப்புறம் எஸ்பிஐயோட டிமேட்டு, அப்புறம் வேறு எந்த ஒரு பேங்கோட டிமேட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணாலும், அல்லது ஒரு ஏஜென்ட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெகுலர் பிளான் கன்சிடர் பண்ணுவாங்க. ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது ஏன்டா அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கிற அந்த கமிஷனுக்காக வந்து அவங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்கம் அதிகம் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து ஆல்வேஸ் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்க. இந்த ஃபண்டில் எந்த என்ட்ரி லோடும் கிடையாது. எக்ஸிட் லோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. வித்தின் இயருக்குள்ளே நீங்கள் வித்துட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா. இந்த ஃபண்டு யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு இன்னோவேட்டிவான திங்கிங்கில் வந்து அவங்க முதலீடு பண்ணணும். ஒரு தங்களோட முதலீடு பண்ணுற முதலீடு வந்து ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும். தன்னோட முதலீடு வந்து ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணலாம். இந்த ஃபண்டு ஒரு தீம் பேஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களோட முதலீடு காலம் 10 வருடங்களுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுங்கள். ஏன்டா உங்களுக்கு ரீசெண்ட் டயத்தில் டாட்டாவோட டிஜிட்டல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா, பெரிய நெகட்டிவ்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபண்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டங்கள்ல வந்து 100%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த திட்டங்கள். தீம் பேஸ்டு முதலீட பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் சரி, இந்திய மார்க்கெட்டும் சரி, ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா, அதாவது தீம் பேஸ்டு முதலீட்டில் வந்து அந்த பர்ட்டிகுலர் தீமில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா, உங்களோட முதலீடு பெரிய அளவில் குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்போ வந்து ஒரு 10 வருட காலங்கள் இருந்துச்சுன்னா, இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறத பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80% அவங்களோட அசெட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னோவேட்டிவ் துறை சார்ந்த, அதாவது எப்படிப்பட்ட நிறுவனம் வந்து ஒரு இன்னோவேஷனாக திங்க் பண்ணி அப்படிப்பட்ட வளர வாய்ப்பு இருக்கோ அப்படிப்பட்ட ஸ்டாக்ல தான் அவங்களோட முதலீடு இருக்கும். 35% பார்த்தீங்கன்னா வந்து இவங்க குளோபல் ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க. அது இன்னோவேட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க. அது உதாரணமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸை சொல்லலாம், அமேசானை சொல்லலாம், அப்புறம் டெஸ்லாவை சொல்லலாம். இப்படிப்பட்ட நிறுவனங்களாக இருக்கும்னு ஜஸ்ட் நான் கணிக்கிறேன். பட் மேபி அவங்க எப்படி அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குங்கிறதுனா வந்து ஒன்ஸ் இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு 2 மாசத்துல நமக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவா இருக்கும். அதாவது அக்ராஸ் மார்க்கெட்ல, அதாவது நான் சொன்னது மாரி 500 ஸ்டாக்ல வந்து தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. அது வந்து மிட் கேப்பாவும் இருக்கலாம், ஸ்மால் கேப்பாவும் இருக்கலாம், லார்ஜ் கேப்பாவும் இருக்கலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து ஒரு 40 ஸ்டாக்ல தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ண போறதா சொல்றாங்க. அதுவும் வந்து
பாட்டம்ல வந்து எந்த ஸ்டாக் இருக்கோ அப்படி தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் இப்ப இருக்க கரண்ட் மார்க்கெட் சினாரியோல எந்த ஸ்டாக் பாட்டம்ல இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியல. ஏன்டா மார்க்கெட்ல எல்லாமே வந்து பீக்ல போயிட்டு இருக்கு. அடுத்தது இவங்களோட தேர்ந்தெடுத்து பண்ற முதலீடுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கிற நிறுவனங்கள பார்ப்பாங்க. அதே நேரத்தில பொட்டன்ஷியலி அந்த நிறுவனம் வந்து அதிக அளவுல வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலயும் கேஷ் ஃப்ளோ இருக்கிற நிறுவனங்கள பார்த்து முதலீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னோவேஷன்ல வந்து எப்படி ஒரு பரிணாமத்த நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. 1814ல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீம் பவர்ட் பிரிண்டிங் பிரஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சு? ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் தந்திய வச்சு தான் நம்ம பல இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு. நம்ம இப்ப ஒரு செகண்ட்ல இந்த வேர்ல்டுல ஒரு எண்டுலேருந்து இன்னொரு வேர்ல்டுக்கு ஒரு செகண்ட்ல நம்ம கால் பண்றோம். வீடியோ கான்ஃபரன்சிங் பண்றோம். இப்படி எவ்வளவோ இன்னோவேஷன் நம்ம மார்க்கெட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லைஃப் டைம்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்னோவேஷன் திங்கிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல வந்து வெறும் மெகாபைட் ஸ்டோரேஜ் தான் இருந்துச்சு. அதாவது ஸ்டோரேஜ பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாப்பினா வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு 1980ல. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் அப்புறம் சிடி டிரைவ் வந்துச்சு. சிடி டிரைவ்க்கு அப்புறம் யூஎஸ்பி வந்துச்சு. இப்ப யூஎஸ்பி நம்ம கேரி பண்றத விட வந்து, இப்ப எல்லாம் கிளவுட் ஸ்டோரிங் வந்து பெருசா ப்ரிஃபர் பண்றாங்க. நாம இண்டிவிஜுவல் மாத்திரம் இல்லாம கம்பெனி நிறுவனங்களே வந்து தங்களோட டேட்டாக்கள வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ற அளவுக்கு இப்ப இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு. அதற்கான இன்டர்நெட் ஃபாஸ்ட்டா வந்துருச்சு. ஒரு டயத்துலலாம் இன்டர்நெட்ல போய் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு பேஜ் லோட் ஆவறதுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆயிடும். ஸோ, அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல வந்து எப்படி நம்ம மாறி பரிணாமம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இன்னோவேஷன் திங்கிங்னால தான் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கேட்கிறதா இருக்கட்டும், அதாவது ஒரு டயத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து சிலோன் ரேடியோ, அப்புறம் இந்தியன் ரேடியோ இப்படி தான் நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப அதே பாருங்க, அதுலேருந்து வந்து டெலிவிஷனுக்கு வந்தோம். டெலிவிஷன்லேருந்து மொபைலு, அதுக்கப்புறம் வந்து MP3, அ ஐபாடு, இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம நம்ம யாருமே கிடையாது. எவ்ரிதிங் நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பார்க்குறோம். ஒரு முதலீடுலேருந்து, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்லேருந்து, நம்மளோட டைம் பாஸ்லேருந்து, ஒரு புக்கு நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், எவ்ரிதிங் நம்ம டிபெண்ட் ஆன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்காக. ஸோ எப்படி ஒரு இன்னோவேஷன் வந்து எப்படி ஒரு பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலியமா நீங்க புரிஞ்சிருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பேசிஸ்ல தான் வந்து இவங்க முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இப்ப இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிகள் வந்து அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து இப்படிப்பட்ட திங்கிங்ல வந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனங்கள தொடங்குறதுனால வந்து இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப கவர்மெண்ட்டும் வந்து நெறைய இனிஷியேட் பண்றாங்க. கன்சியூமர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அதுவும் பெரிய அளவுல குரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது இ-காமர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடினா வந்து நம்ம அ இ-காமர்ஸ்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, Amazon நீங்க ரோடுக்கு ரோடு நீங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து எத்தன பேர் வந்து டெலிவரி வாங்குறாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து அம் பர்ச்சேஸ் பண்றதும், அத டெலிவரி பண்றதும். ஸோ அத இட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ஆஃப் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இ-காமர்ஸோட வளர்ச்சி எந்த அளவு வளர்ந்திருக்குன்னு பாருங்க. இ-காமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2023லேருந்து 2030க்குள்ள வந்து ஒரு 20% வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கதா வந்து கணிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம இ-காமர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னோவேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்னா வந்து இப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு, செல்ஃப் டிரைவிங் கார் வந்துருச்சு, ஹைபிரிட் வெஹிக்கிள் வந்துருச்சு. ஃபினான்ஷியல் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பேங்க்ல போய் தான் நம்ம பணம் எடுக்கணும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, யுபிஐ வந்துருச்சு, பிளாக் செயின் வந்திருக்கு. அதாவது ஜிபேலேருந்து எவ்வளோ விஷயங்கள நம்ம சொல்லலாம். எவ்வளோ எளிதா வந்து நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். முன்னாடினா வந்து பணத்த போய் ஹேண்டில் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்ப வந்து பேங்குக்கே போகாம உங்களோட கையிலேருந்து நீங்க இன்னொருத்தவருக்கு வந்து ரொம்ப எளிதா வந்து மொபைல் மூலியமா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய இன்னோவேஷன்ஸ் வந்துருச்சு பாருங்க. எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைட்ரோஜன், அப்புறம் பேட்டரி ஸ்டோர் வந்துருச்சு, கிரிட் இன்டகிரேஷன் வந்துருச்சு. கன்சம்ப்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குயிக் காமர்ஸ் வந்துருச்சு. மீடியா என்டர்டெயின்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஏதோ டிடில மாத்திரம் நம்ம டிவி சேனல் நம்ப படமோ, ஒளியின் மொழி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு வர படத்த வந்து நம்ம அடுத்த வாரமே பார்க்குற அளவுக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு பாருங்க. இந்த எல்லாம் வந்து இந்தியால மாத்திரம் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல Netflix எல்லாம் வந்து நம்ம கையிலே, நம்ம வீடுகளே நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்திருக்குன்னு பாருங்க. டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்லாம் வந்து இப்ப பல நிறுவனங்கள் வந்து ஓன் டேட்டா சென்டர் வைக்கிறதில்ல. எல்லாமே க்ளவுட் பேசிஸ்ல தான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நெறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்களுக்கு வந்து செலவினம்ங்கிறது குறையும். பட் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா, நிச்சயமா அது வந்து பெரிய அளவுல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட் டயத்துல ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து வேர்ல்டே எப்படி ஒரு ஸ்தம்பிக்க வச்சுச்சு. இதெல்லாம் டெக்னாலஜில நெறைய விஷயங்கள் நல்லதா நம்ம பார்த்தாலும், ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்க தான் போது. அந்த சர்க்கிள்களுக்காக வந்து நம்ம டெக்னாலஜிய யாரும் யூஸ் பண்ணாம இருக்க போறது கிடையாது. ஸோ இப்படி பல விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஈவன் ஹெல்த்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவு வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் வந்து
ஒரு இன்னோவேஷன் திங்கிங்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட துறையில தான் வந்து இந்த எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்த இன்னோவேட்டிவ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இன்னோவேஷன் சம்மந்தமாகவும் பல விஷயங்களை நான் சொல்லியிருந்தேன். இந்த ஃபண்டோட முதலீடு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். பலவிதமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. இது வந்து உங்களுக்கு முதலீட்டுக்கு உங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு இது சரியாகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ஓனாக தீர்மானிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.